தேமுதிகவுடைய வீழ்ச்சி ஆரம்பிச்சிருச்சு. தன்னுடைய கட்சி எம்எல்ஏக்களை பூரா ஜெயலலிதா விலை கொடுத்து வாங்குது. இதுதான் விஜயகாந்தனுடைய சர்க்கிள். அப்புறம் திமுக இதை வந்து ரசிக்குது. அதுல தான் அவர் ரொம்ப இது தேமுதிகவில் ஸ்லீப்பர் செல்ஸ்ன்னு சொல்லலாமா? வெளியே வந்து எம்எல்ஏக்கள் போல என்ன சொல்றாங்க, எங்களை அவர் மரியாதை குறைவா நடத்துவாரு, நாங்க அதுக்கு கேட்டுக்கிட்டோம். விஜயகாந்த் எங்களை என்ன வேணா எப்படி வேணா டீல் பண்ணுவாரியா? அதே மாதிரி பிரேமலதாவும் சுதீஷும் எங்க மீது ஆளுமை செலுத்துவதை அனுமதிக்க முடியாது. கட்சியுடைய வெளியேறு. அதிமுகவில் எல்லா திராவிட இயக்கம் நடக்கிற இயல்பு பிடபிள்யூ கான்ட்ராக்டர், ஹைவேஸ் கான்ட்ராக்டரு, மணல் கான்ட்ராக்டரு, இது மாதிரி விஷயங்களில் பிரேமலதா மூக்கு நுழைக்குது. எங்களுக்கு அந்த கான்ட்ராக்ட் வேணும், ரோடு போடுற கான்ட்ராக்ட் வேணும், மணல் குவாரி வேணும், ஜல்லி குவாரி வேணும், எங்கள் எம்எல்ஏக்களுக்கு கொடுக்கணும். விஜயகாந்த் அவர்களோட அனுமதி இல்லாமல் அப்போ எங்களுக்கெல்லாம் இந்த வேலையெல்லாம் கொடுக்கணும் அந்த மாதிரி கேட்குது. அப்போ சசிகலா கொடுக்க மாட்டேங்குது. ஏன் கொடுக்க மாட்டேங்குதுன்னா, யாராக இருந்தாலும் ஒரு 10% கமிஷன் தான். 100 கோடி ரூபா டெண்டரா 10 கோடி ரூபா கொடுத்துட்டு வாங்கிட்டு போம். இதை கொடுக்க மறுக்கிறாங்க. 2 பேருக்குமான முரண்பாடு அப்போ தான் முத்துது. இது பிரேமலதா சசிகலா முரண்பாடை எப்படி முத்துது? அடுத்த கட்டம் ஜெயலலிதா விஜயகாந்த் முரண்பாடாக முத்துது. இதுதான் நீங்கள் சட்டசபையில் எதிரொலித்த விஷயம். தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு முன்பாகவே மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் தோல்வியை ஒப்புக்கொண்டு விட்டார். இந்த அம்மாவோட வாக்குவாதம் பெருசாயிட்டே போகுது. உணர்ச்சி வசப்பட்டு சொல்ற, ஏய் குடிகாரா உட்காருங்கிறார். இதுல தான் அவர் கோவப்பட்டு நாக்க துருத்தி இப்படி உணர்ச்சி வசப்படக்கூடிய தலைவர் திராவிட இயக்க வரலாற்று யாரும் இல்லை எங்க சட்டசபை. திமுகவை அதிமுக எதிர்க்கக்கூடிய ஒரு ஆளியா விஜயகாந்த். மக்கள் பார்த்தா 14% ஓட்டு மக்கள் நல கூட்டலைன்னா நீங்கள் 5 கோடி பேர் 75 லட்சம் பேர் ஓட்டு போட்டாங்கன்னா இல்லையா? இந்த வாக்கு வங்கி எப்படி சரிஞ்சு போச்சுன்னா, இவர் என்னைக்கு இந்த திராவிட இயக்கங்களுக்கு கூட்டாக அரசியல் பண்ண ஆரம்பித்தாரோ சமரசம் இல்லாத அரசியல்வாதிங்கிற முகம் கிழிஞ்சு போச்சு. விஜய் பிரபாகரன் இது திரைப்படத்துறையில் எத்தனை பெரிய ஜாம்பவானுக்கு இல்லாத துணிச்சல். இதுதான் விஜயகாந்த். அதெல்லாம் அந்த ஈழப்பூர்லாம் அதனுடைய தாக்கம் அப்படின்னு. ஆமாம், வேற என்ன? நீங்கள் எத்தனை சினிமாக்காரன் தன்னுடைய பையனுக்கு பிரபாகரன் பேர் வச்சிருக்காங்க காமிங்க. கேப்டன் பிரபாகரன் படம் எடுத்தாங்க காமிங்க. இல்லை, பணம் சம்பாதிப்பது தான் நோக்கம். அதை தாண்டி கொள்கையாக நீங்கள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது விஜயகாந்த். ஐத்தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் அவர்கள். திரு விஜயகாந்த் அவர்கள் இன்று மரணித்துள்ள நிலையில் அவர் குறித்தும் அவர் சார்ந்த பல்வேறு விஷயங்கள் குறித்தும் நம்மிடையே பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக இணைந்திருக்கிறார். பேசலாம் அவரோடு. வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சொன்ன மாதிரி விஜயகாந்த் அவர்கள் இன்றைக்கு காலமாக இருக்கிறார். இப்போது தொண்டர்கள் மத்தியிலும் ரசிகர்கள் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் ரொம்ப பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிற ஒரு நிகழ்வு. நான் இதில் முதலாவதாக அவருடைய அந்த மரணம் அப்படிங்கிறது ஒரு நடிகராக திரையுலகில் ஒரு தலைவராக ஒரு அரசியல் வட்டாரத்தில் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு வெற்றிடத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு நினைக்கிறேன்? விஜயகாந்தை பொறுத்தவரை அவருடைய இலக்கு அவர் முழுமையாக திரைப்படத்துறையிலும் அடையவில்லை, அரசியலும் அவருடைய இலக்கை அடையவில்லை. இந்த 2 இலக்குகளுமே நீங்கள் அதாவது செயற்கையாகவே தடுத்து நிறுத்தப்பட்டதாகத்தான் நான் உணர்கிறேன். எப்படின்னா, திரைப்படத்துறைக்கு இவ்வளவு பெரிய வாய்ப்பு, இவ்வளவு பெரிய வசதிகள், இதற்காக உழைத்தவர்கள், நீங்கள் விஜயகாந்தை விட விஜயகாந்துக்காக உழைத்தவர்கள் மிக பெரும்பான்மையோர். அவர்கள் அத்தனை பேருமே நீங்கள் புறக்கணிக்கப்பட்டார்கள். அது திரைப்படத்துறைக்கு மட்டும் பொருந்தாது, அரசியல் துறைக்கு அது பொருந்தும். விஜயகாந்தை மக்கள் எப்படி பார்த்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, 2000 துவக்கத்தில் ஒரு 23 வருடங்களுக்கு முன்பு திமுக அதிமுகவுக்கு மாற்றாக ஒரு தலைவன் கிடைப்பானான்னு மக்கள் தேடினான். அப்போ தேடிய பொழுது ரஜினியுடைய அரசியல் இந்த மக்கள்கிட்ட வந்து சேரவில்லை. அதை விஜயகாந்தால் நிரப்ப முடிந்தது. நீங்கள் விஜயகாந்துக்கே தெரியாமல் நீங்கள் அதை என்எல்சி ஏரியாவில் வன்னியர் பெல்ட்டில் நிறைய ஊராட்சி, உள்ளாட்சி, பேரூராட்சி மன்ற உறுப்பினர்கள் சுயேட்சையாக விஜயகாந்த் ரசிகர் மன்ற கொடியை வச்சுட்டு ஜெயிச்சுட்டு வரலாம்.
2001 இல்லைங்களா? ஆமாம் ஆமாம் ஆமாம். இது விஜயகாந்துக்கே தெரியாது. நீங்கள் ரஜினி வந்து என் பேரை சொல்லிட்டு அரசியல் பயன்படுத்தக்கூடாதுன்ட்டார். என் பேரை சொல்லி யாரும் அரசியலை பண்ணக்கூடாது அப்படின்ட்டார். ஆனால் விஜயகாந்துடைய கவனத்துக்கே போகாமல் 2000க்கு மேற்பட்ட கவுன்சிலர்கள், உள்ளாட்சி, ஊராட்சி, பேரூராட்சி கவுன்சிலர் ஜெயிச்சு வர்றான். வரும்போது தன்னோட வெற்றி பெற்ற அந்த சான்றிதழ் கொண்டு வந்து காமிக்கிறான். இப்போ அவர் பார்க்குறாரு, என்னடா எப்படி திமுக அதிமுக எழுத்து ஜெயிச்சா? இல்லை, நான் உங்கள் பேரை விஜயகாந்த் ரசிகர் பண்ணுற கொடி, அதுதான் எனக்கு பாதுகாப்பு. அதுதான் அந்த கொடியை கட்டினவுடனே அதிமுக திமுக 2 பேருமே என்கிட்ட மோதலை, சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்தலை, என்னை தாக்கலை, இந்த கொடி எனக்கு பாதுகாப்புங்கிறான். விஜயகாந்த் ரசிகர் பண்ணுற கொடி திமுக அதிமுக அப்படிருந்து என்னை பாதுகாப்பு கொடுத்ததுங்கிறான். அப்போ தான் அவர் யோசிக்கிறார், ஏன் இதை ஒரு அரசியல் கட்சியாக மாற்றக்கூடாது? அப்படி உருவானது தான் தேமுதிக. நீங்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கூட வச்சுருக்கலாம். ஏன் தேசியத்தை சேர்த்துறாருன்னா காங்கிரஸ் பாதிப்பு. அவங்க அப்பா காங்கிரஸ்காரர், இவருக்கு அந்த காங்கிரஸ் பாதிப்பு இருந்தது, மூப்பனாரோட நெருக்கம். அதனால தான் அந்த தேசிய வருது. தமிழ்நாட்டில் திராவிட இயக்கம் இல்லாமல் யாரும் கட்சி நடத்த முடியாது. திராவிட இயக்கம் தான் அடையாளம். அப்போ தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம். இல்லை, ஆனால் அப்படி இருந்தும் அப்புறம் ஏன் காங்கிரஸ் கூட கூட்டணி அப்படிங்கிறது அமையாமவே இருந்திருக்கு? இல்லை, காங்கிரஸ் கூட்டணி 1967 காங்கிரஸோட யாருமே கூட்டணி இல்லையே. காங்கிரஸோடைய வரலாறு 67 முடிஞ்சு போச்சு. அண்ணாவே ஒழிச்சிட்டார். அண்ணா ஒழித்ததை கருணாநிதி தான் இன்னைக்கு வரைக்கும் உயிரோடு வச்சிருக்கார். காங்கிரஸோட கூட்டணி சேர்வது யாருமே விரும்புவதில்லை. ஏன்னா காங்கிரஸாக கூட்டணி சேர வேண்டியதாக இருக்குது. தவிர காங்கிரஸோட கூட்டணி சேர்வதற்கு தமிழ்நாட்டில் கடமை இல்லை. இல்லை, அவருடைய ஒரு புரட்சிகர சம்பவங்கள், விஷயங்கள், செயல்பாடுகள் அதை பேஸ் பண்ணி கேட்கணுன்னா, நான் அந்த முதல்ல இந்த சினிமா சார்ந்த விஷயத்தில் விஜயகாந்துக்கு முன் விஜயகாந்துக்கு பின் அப்படின்ற பார்வையில் விஜயகாந்த் அவர்கள் தமிழ் சினிமாவில் செய்த புரட்சிகளாக நீங்கள் பார்க்குற விஷயங்கள் சார்? இல்லை, அவருக்கு 54 டைரக்டர்களை உருவாக்கியிருக்கார், ஆர்கே செல்வமணியை போல். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, நீங்கள் இப்போது செல்வமணியை அவர் பார்க்குறாரு. பார்க்கும்போது விஜயகாந்த் திரைப்படத்துறைக்கு வந்த பிறகு அவர் அந்த திரைப்பட துறையில் என்னென்ன புதுமையை புகுத்தியிருக்காரு, என்னென்ன புது விஷயங்களை, அரசியல் ரீதியான விஷயங்களை அதில் சேர்த்திருக்காருன்னு அந்த பேப்பர் கட்டிங்கெல்லாம் வெட்டி ஒரு ஆல்பமாக போட்டு வச்சுருக்காரு. யார்? ஆர்கே செல்வமணி. அப்போ இவருக்கான ஒரு ஸ்கிரிப்டை கொண்டு வரும்போது அந்த ஆல்பத்தையும் தூக்கி காமிக்கிறார். ஓகே, நீங்கள் உங்களுடைய சினிமா தாக்கம் அரசியலில் இப்படி பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு பாருங்கன்னு பார்க்குறாரு. பரட்டி பார்க்குறாரு, ஓ நான் கூட இதை யோசிக்கலை, நீ இவ்வளோ தூரம் இதை யோசிச்சு செஞ்சியா? அப்போ நீ என்னை ரொம்ப க்ளோஸாக என்னை கவனிச்சிட்டு இருக்க. அதுதான் அவருக்கு கொடுக்கப்பட்ட படம் புலன் விசாரணை. அப்போது விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, திரைப்படத்துறையில் இருக்கக்கூடிய அந்த தயாரிப்பாளர்கள் இவரே உருவாக்குவார். இது எம்ஜிஆருக்கு பின்னாடி திரைப்பட தொழிலாளிகளை, திரைப்பட இயக்குநர்களை, விநியோகஸ்தர்களை காப்பாற்றுகிற ஒரு ஆள் விஜயகாந்த் தான். அதாவது நீங்கள் பாகவதர் காலத்தில் 2 பேர், எம்ஜிஆர் சிவாஜி 2 பேர், ரஜினி கமல் 2 பேர், விஜய் அஜித் 2, இப்படி வருது. இதுக்கு நடுவில் விஜயகாந்த் வந்துகிட்டே இருக்காரு. நீங்கள் விஜய் எம்ஜிஆர் வேஷமும் பண்ண முடியும், சிவாஜி வேஷம் பண்ண முடியும், ரஜினி வேஷம் பண்ண முடியும், கமல் வேஷம் பண்ண முடியும். அப்போது நீங்கள் அவர் படத்தில் மது குடிக்கிற சீனை பார்க்க முடியாது, புகை பிடிக்கிற சீனை பார்க்க முடியாது. கிராமத்து ரோலா ஓகே, நகரத்து ரோலா ஓகே, சிடி ரோலா எல்லாம், இது எல்லாத்துக்கும் விஜயகாந்த் மேட்ச் அப்படிங்கிறது திரைப்படத்துறை உண்மையாகவே அது ஒரு புரட்சி தான். நீங்கள் கமல் நடிக்கிற கேரக்டர் ரஜினிகாந்தை பார்க்க முடியாது. ரஜினிகாந்த் நடிக்கிற அந்த காலா படத்து மாதிரி ஒரு படமோ பாட்ஷா படமோ கமலஹாசனை பொருத்தி பார்க்க முடியாது. ஆனால் விஜயகாந்தை 2லையும் பொருத்தி பார்க்கலாம். எம்ஜிஆராகவும் பார்க்கலாம், சிவாஜியாகவும் பார்க்கலாம், ரஜினியாகவும் பார்க்கலாம், கமலாவும் பார்க்கலாம். இதுதான் இவருடைய திரைப்படத்துறையில் ஒரு பெரிய புரட்சினே சொல்லலாம். அதே போல் அரசியலும் அப்படித்தான். 2011 தேர்தல் கருணாநிதி தன்னோட கூட்டணி சேருவாரான்னு எதிர்பார்க்குறாரு, ஜெயலலிதா தன்னோட கூட்டணி சேருவாரான்னு எதிர்பார்க்குது. திராவிட இயக்க தலைவர்கள் ஒரு சுயம்பா ஒரு நடிகனை இவ்வளோ தூரம் எதிர்பார்த்த வரலாறே இல்லை.
திமுக வந்து ஒரு 75 வருஷ கட்சி, அதிமுக 50 வருஷ கட்சி. இவர் கட்சி ஆரம்பித்தது 2004 தான். 2011 எத்தனை வருஷம்? ஒரு 6-7 வருஷத்தில் இந்த திராவிட இயக்கங்கள் விஜயகாந்த் இல்லாமல் வெற்றி பெற முடியாத நிலைமைக்கு வந்துருச்சு. ஜெயலலிதா நீங்க சொன்னது மாதிரி அந்த ஒரு திமுக அதிமுகவுக்கு மாற்றான ஒரு பிளேஸ் இருந்ததை விஜயகாந்த் அவர்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டார், தனக்கு வாய்ப்பு கிடைத்த போது அப்படின்னு இதை எடுத்துக்கலாமா? அப்போ இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவில்லை. ஓகே, ஏன்னா அரசியல் தான் அவர் தேடி வந்தது நீங்க. ஆமாம். ஆனால் இவர் வந்து தமிழ்நாட்டு மக்கள் பூரா முதலமைச்சர் வேட்பாளராக தான் நேரடியாக மக்கள் பார்த்தாங்க. 2006 அதுதான் 7% வாக்கு. 2011 இவர் அதிமுக கூட்டணி வைக்கிறார். இவருடைய சரிவு அங்கே தான் ஆரம்பிக்குது. 35 சீட்டு வாங்குறாரு, 29 எம்எல்ஏக்கள், பிரதான எதிர்கட்சி தலைவர். இன்னைக்கு அரசு மரியாதை எப்படி கிடைச்சது? அவருடைய அரசியல் வாழ்க்கையில அவருடைய பலவீனம் அப்படிங்கிறது அங்கதான் அங்கதான் அவருடைய சறுக்கலே அங்கதான் ஆரம்பிக்குது. உதாரணத்துக்கு வைகோ திமுக விட்டு வெளியே வராரு, 93 வெளியே வராரு. அவருடைய பிரதான கொள்கை என்ன? திமுகவை எதிர்ப்பது தானே. திமுகவுடைய கூட்டணி சேரலாமா? இப்போ என்ன ஆனார் வைகோ? தேடப்படுகிற பொருளாக மாறிட்டார். இன்னைக்கு விஜயகாந்த் கட்சி அப்படி ஆனது காரணம் என்ன? கூட்டணி சேர்ந்தது தான். திமுகவை எதிர்ப்பது, அண்ணா ஜெயலலிதாவை எதிர்க்கக்கூடிய ஆளாக தான் மக்கள் யாரை பார்க்குறான்? விஜயகாந்தை பார்க்குறான். அப்போ நீங்கள் ஜெயலலிதாவோட காம்ப்ரமைஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து கருணாநிதியோட காம்ப்ரமைஸ் பண்ணிடுவீங்க. அப்போ உங்களை எதுக்கு தேடுறான்? ஜெயலலிதா கருணாநிதியை பார்த்துக்கோனே. கருணாநிதி ஜெயலலிதா 2 பேருக்கும் மாற்றாக ஒரு சக்தி வரணும்னு தான் விஜயகாந்தை கண்டுபிடிச்சான், கொண்டாடுதான். விஜயகாந்துக்கு ஓட்டு போட்டான். நீங்கள் 29 எம்எல்ஏ எங்கே ஜெயிச்சதுன்னா ராமதாஸ் பெல்ட்டில் தான் ஜெயிச்சுது. ராமதாஸ் பெல்ட்டுக்குள்ளே போய் ஜெயிக்கிறதுங்கிறது பெரிய விஷயம். ராமதாஸுக்கு என்ன டிமாண்ட் இருக்கோ அதே டிமாண்டு ஒரு 10 வருஷம் முந்தைய யாருக்கு இருந்தது? திராவிட இயக்கங்கள் ராமதாஸுக்கு கொடுத்தது. அந்த 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 பெல்ட்டில் இருக்கிற மக்கள் தான் தன்னுடைய ரசிகன். தனக்கு 29 எம்எல்ஏ 35 சீட்டில் எங்கே வாங்கி ஜெயிச்சார்? அந்த பெல்ட்டு தான் வாங்கி ஜெயிச்சார். அதனால தான் அவர் அதை சுற்றி அந்த பகுதியை தாண்டி எங்கேயும் போகல. இப்போ அதில் அடுத்தடுத்து அப்படியே அந்த சர்க்கிள் வர்றதுக்கு முன்னாடிங்க சார், அந்த சர்க்கிளை பற்றி கொஞ்சம் பேசுறது முன்னாடி அதுக்கு முன்னாடி அவருக்கு பலமாக அமைஞ்ச ஒரு விஷயம் அப்படின்னு, ஏன்னா பலவீனம் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ முன்னாடி பலமாக அமைஞ்ச விஷயம் விஜயகாந்த் அவர்களுடைய அரசியல் பயணத்தில் பலத்திற்கான காரணம் அப்படின்னா என்னன்னு சொல்லுவீங்க? இல்லை, பலத்திற்கான காரணம் அவருடைய வெளிப்படைத்தன்மையான பேச்சு. நீங்கள் சட்டசபையில் ஜெயலலிதாவுக்கும் விஜயகாந்துக்கும் வாக்குவாதம் வருது. வாக்குவாதம் வந்த பிறகு அவர் நேரடியாக முதலமைச்சரோட பார்க்காம நேரடியாக சவால் விடுறாரு. நீங்கள் வந்து சங்கரங்கோயிலில் கூட்டணி இல்லாமல் வந்து உங்களால் ஜெயிக்க முடியாது. ஆக்சுவலாக அந்த சண்டை செஷனில் கூட 2 விஷயம் சொல்கிறாங்க சார். ஒன்று வந்து அவர் ஆக்ரோஷமாக ஜெயலலிதா அவர்களை வந்து அந்த நாக்கை மடிச்சுட்டு அவ்வளோ ஒரு ஆக்ரோஷமாக பேசியிருக்கிறாரு அப்படின்ற ஒரு கருத்து. இன்னொரு பக்கம் அவங்க ஜெயலலிதா அவர்கள் மேலே அவர் கோவப்படலை, அங்கிருந்த இன்னொரு எம்எல்ஏ அவர் வந்து ஏதோ குடும்பத்தை பற்றி பேசினதுனால கோபப்பட்டு அந்த மாதிரி ஒரு 2 காரணங்கள் சொல்கிறாங்க. இல்லை, நான் அப்போ அந்த சட்டசபை வாக்குவாதம் நடக்கும்போது நானும் சட்டசபை பத்திரிகையாளர் மாடத்தில் இருந்தேன். சின்னசாமி எம்எல்ஏ அவர் வந்து வாழப்பாடி ராமமூர்த்தி கட்சியிலேருந்து காங்கிரஸ்லேருந்து ஐஎன்டிசி தலைவராகி அதிமுக இணைஞ்சு அதிமுக தொழிற்சங்க தலைவராக இருந்து சிங்காநல்லூரில் ஜெயிச்சவர் சின்னசாமி. இந்த அம்மாவோட வாக்குவாதம் பெருசாகிட்டே போகுது. உணர்ச்சி வசப்பட்டு சொல்கிறார், குடிகாரா உட்காருங்கிறார். இதுதான் யார் சொல்கிறது? சின்னசாமி சொல்கிறார். ஓகே, இதில் தான் அவர் கோவப்பட்டு நாக்கை துருத்தி தொலைச்சு. இதுதான் அவர் உணர்ச்சி வசப்பட்ட விஷயம். இப்படி உணர்ச்சி வசப்படக்கூடிய தலைவர் திராவிட இயக்க வரலாற்று யாரும் இல்லை எங்கள் சட்டசபைக்குள்ள. ஆனால் அதுக்கப்புறம் விஜயகாந்த் அவர்கள் எதுவும் கொஞ்சமாவது ஃபீல் பண்ணார், நம்ம என்ன இருந்தாலும் சட்டசபையில் அப்படி நடந்திருக்க கூடாது அப்படின்னு ஏதாவது அந்த சட்டசபை நிகழ்வுக்கு அப்புறம் ஃபீல் பண்ணதாக தகவல் இருக்குங்களா? இல்லை அதாவது ஏன்னா சட்டசபையில் இப்படி நம்மளை அசிங்கப்படுத்திட்டாங்களே அப்படின்னு அதுக்கு அவர் செஞ்சது சரின்னு தான் நினைச்சார். விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வேலை செய்வதற்கு முன்பு யோசிப்பார், செய்தவரை யோசிக்க மாட்டார். அது அவருடைய பாலிசி. சினிமாவிலே அப்படி தான். சினிமாவில் என்ன பண்ணுவார்னா, இதுதான் கேரக்டர், இதுதான் படம், இவன் தான் ப்ரொடியூசர், போயிட்டு அவ்வளோதான். அது பின்னாடி அவர் வாபஸ் வாங்க லட்டமாக லாபம் பார்த்துக்கலாம். இதுதான் விஜயகாந்த்.
இந்த எஸ்பெஷலி அந்த சட்டமன்ற நிகழ்வு அப்படிங்கிறது அடுத்தடுத்து அவருடைய, ஏன்னா அதிமுக கூட கூட்டணின்றது முதல் சறுக்கல் அப்படின்னா அடுத்து வந்து அந்த சட்டமன்ற நிகழ்வு மேலும் சறுக்கலாக அமைந்ததா? அதற்கு பிறகான செயல்பாடுகள், அவருக்கு எதிராக நடந்தது செயல்பாடுகள் குறித்து என்னென்ன நடந்துச்சு அப்படின்றதுங்க சார். இல்லை, அதாவது முதல்ல எப்படி 2 பேருக்கும் கான்ட்ரவர்சி வருதுன்னா, 29 எம்எல்ஏ, பிரதான எதிர்க்கட்சி தலைவர், அதிமுகவில் எல்லா திராவிட இயக்கம் நடக்கிற இயல்பு, பிடபிள்யூ கான்ட்ராக்டரு, ஹைவேஸ் கான்ட்ராக்டரு, மணல் கான்ட்ராக்டரு, இது மாதிரி விஷயங்களில் பிரேமலா தான் மூக்கு நுழைக்குது. எங்களுக்கு அந்த கான்ட்ராக்ட் வேணும், ரோடு போடுற கான்ட்ராக்ட் வேணும், மணல் குவாரி வேணும், ஜல்லி குவாரி வேணும், எங்கள் எம்எல்ஏக்களுக்கு கொடுக்கணும். விஜயகாந்த் அவர்களோட அனுமதி இல்லாமல். விஜயகாந்தோட தெரிஞ்சுதான், தெரியாமல் எப்படி நடக்கும்? சரி, ஓகே. கட்சி வளர்க்கணும்ல, கட்சி இப்போ 29 எம்எல்ஏவை 69 எம்எல்ஏ ஆக்கணும்ல. அப்போ பணம் தேவை, பார்ட்டி ஃபண்டு தேவை, அப்போ இதுக்கு இப்படி வசூல் பண்ணால் தான் பணம் சேர்த்த முடியும். இதுதானே திராவிட இயக்க அரசியல். அப்போ எங்களுக்கெல்லாம் இந்த வேலையெல்லாம் கொடுக்கணும் அந்த அம்மா கேட்குது. அப்போ சசிகலா கொடுக்க மாட்டேங்குது. ஏன் கொடுக்க மாட்டேங்குதுன்னா, யாராக இருந்தாலும் ஒரு 10% கமிஷன் தான். 100 கோடி ரூபா டெண்டரா, 10 கோடி ரூபா கொடுத்துட்டு வாங்கிப்போம். இல்லை, எங்கள் ஆதரவு இல்லாமல் நீங்கள் ஆட்சிக்கு வந்துருக்க முடியாதுல்ல, நல்லா அப்புறம் பார்த்துக்கலாம். எந்த டெண்டர் வேணாலும் 10% கொடுத்துருங்க. இதை கொடுக்க மறுக்கிறாங்க. 2 பேருக்குமான முரண்பாடு அப்போ தான் முத்துது. இது பிரேமலதா சசிகலா முரண்பாடை எப்படி முத்துது? அடுத்த கட்டம் ஜெயலலிதா விஜயகாந்த் முரண்பாடாக முத்துது. ஓகே, இதுதான் நீங்கள் சட்டசபையில் எதிரொலித்த விஷயம். இப்போ ஆனால் அதுக்கப்புறம் இப்போ இது சொன்ன மாதிரி அடுத்த கட்டத்துக்கு போனதுக்கப்புறம் இப்போ இதற்கப்புறம் ஜெயலலிதா அவர்கள் அப்போ விஜயகாந்த் அவர்களை கொஞ்சம் எதிரியாக பார்க்க ஆரம்பித்த காலகட்டம் தொடங்கியிருக்கும். ஆமாம், அந்த அம்மா சொல்லிருச்சு, தேமுதிகவுடைய வீழ்ச்சி ஆரம்பிச்சிருச்சு. அப்போ தான் விஜயகாந்த் கட்சியிலிருந்து எம்எல்ஏக்கள் அணி மாறுறான். எங்கே? அதிமுக போகிறாங்க. யாருன்னா மாஃபா பாண்டியராஜன் போகிறார். அந்த அம்மா எல்லாத்தையும் தூக்குது. இப்படி தான் அணி மாறுகிற விஷயம் நடக்குது. அதில் விஜயகாந்த் அப்செட்டு. தன்னுடைய கட்சி எம்எல்ஏக்களை பூரா ஜெயலலிதா விலை கொடுத்து வாங்குது, விலை போயிட்டாங்க. இதுதான் ஜெயலலிதா நம்பி நம்ம மோசம் போயிட்டோம், ஜெயலலிதா நம்ம அரசியலை பின்னாடி இருந்து சதி பண்ணுது. நம்ம நேரடியாக கேட்கும்போது கொடுக்கலாம், நம்ம கட்சி எம்எல்ஏக்களுக்கு பிடபிள்யூ கான்ட்ராக்டு, ஹைவேஸ் கான்ட்ராக்டு கிடைக்குது. அவன் நமக்கு விசுவாசமாக இருப்பானா, ஜெயலலிதாவுக்கு விசுவாசமாக இருப்பானா? அப்போது இந்த அம்மா முதுகில் குத்துது. இதுதான் விஜயகாந்தனுடைய சர்க்கிள். ஆனால் அதை டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுக்கு விஜயகாந்த் அவர்கள் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணார்? இல்லை, முயற்சி பண்ணுறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் அதிமுக கூட்டணி வச்ச பிறகு கட்சிக்குள்ளே கட்டுப்பாடு தளர்ந்துருச்சு. எல்லாருமே என்ன பண்ணிட்டான், தனித்து இருந்த கட்சி நிர்வாகி பூரா அதிமுகவோட குளிர்காய ஆரம்பிச்சிட்டான். அதிமுக நம்ம கள்ளத்தொடர்பு வச்சோம்னா நமக்கு 4 வேலை கிடைக்கும், பிடபிள்யூ வேலை கிடைக்கும், ஹைவேஸ் வேலை கிடைக்கும் அப்படின்னு திமுக இதை ரசிக்குது. முழுக்க விஜயகாந்த்கிட்டருந்து அப்படி அதிமுக மாற ஆரம்பிச்சிட்டான். அதில் தான் அவர் ரொம்ப இது தேமுதிகவில் ஸ்லீப்பர் செல்ஸ்ன்னு சொல்லலாமா? ஆமாம் 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 ஆமாம். இதுதான் அவருக்கு நேர்ந்த பெரிய சர்க்கிள். அதன் பிறகு தான் யாருடைய கூட்டணி இல்லாமல் மீண்டும் மக்கள் நல கூட்டணின்னு வர்றாரு. இந்த மக்கள் நல கூட்டணி வருவதற்கு முன்பு 11 மக்கள் நல கூட்டணி கட்டியிருந்தாருன்னா 16 ஒரு 20% வாக்கு வங்கிக்கு வந்துருக்கு. 16லேயே 14% வந்துருச்சு. ஆனால் அந்த டைமில் அது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்பட்டதுங்க சார். மக்கள் நல கூட்டணி அப்படிங்கிறது கண்டிப்பாக இவங்களும் ஒரு முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க தேர்தலில் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. விஜயகாந்த் அவர்களை முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கிறாங்க. அப்போது ஆனால் அதுவும் செயலிழந்து போனதற்கு காரணம் என்ன? அந்த முந்தைய தோல்விகளா, இல்லை அப்போது வகுத்த வியூகங்கள் எதுவும் கை கொடுக்கலையா? இல்லை, அருமையான கேள்வி. அந்த மக்கள் நல கூட்டணியே ஜெயலலிதாவுடைய பி டீம் தான். நேரடியாக ஜெயலலிதா விஜயகாந்தை கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியாமல் யார் மூலம்? வைகோ மூலம் கொண்டு வந்தது. இதுதான் உண்மை. நீங்கள் எத்தனை விமர்சனம் வேணால் வரட்டும், உண்மை நடந்தது தான். அப்படி வரலைன்னா அன்றைக்கி திமுக ஆளுங்கட்சியாக வந்திருக்கும். 2016 அதிமுக ஜெயிச்சிருக்காரு. அதுக்கு மறைமுகமாகவோ நேரடியாகவோ துணை போன அமைப்பு தான் அந்த மக்கள் நல கூட்டணி. அப்போ நீங்கள் 2011 செஞ்ச தவறை மீண்டும் நீங்கள் அதே வேலையை செஞ்சார். அதுதான் தேமுதிகவை விட்டு தொண்டை முறை வெளியேறிட்டான். திமுக போயிட்டான், அதிமுக போயிட்டான், பல கட்சிக்கு போயிட்டான். அதிமுக மாபா பாண்டியராஜன் அமைச்சராகிட்டார்.
மைக்கேல் ராயப்பன், இப்படி பல பேர் இந்த கட்சி விட்டே போயிட்டாங்க. கட்சி விட்டே போனதுக்கு காரணம் கேட்டிங்கன்னா விஜயகாந்தனுடைய ஆசோலேஷன், ஒரு சரியான தொலைநோக்கு பார்வை, முதலமைச்சர் நாற்காலி நோக்கி திட்டமிட கூடிய ஒரு சரியான பார்வை இல்லாதான் இந்த கட்சி இப்போ அழிஞ்சு போச்சு. இல்லை அவருக்கு இல்லையா அல்லது இருந்தும் செயல்படுத்த இல்லை, அதாவது அவர் உடல்நிலை பலவீனமாக அவருடைய மனைவி மைத்துனரும் அரசியலுக்குள்ள ஆளுமை செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் வெளியே வந்து எம்எல்ஏக்கள் போல என்ன சொல்கிறாங்க, எங்களை அவர் மரியாதை குறைவாக நடத்துவார், நாங்கள் அதுக்கு கேட்டுக்கிட்டோம், ஏன்னா அவரை எங்களுக்கு உரிமை இருக்குது, நாங்கள் கேட்டுக்கிட்டோம். மனைவி எங்களை மரியாதை குறைவாக நடத்துவதை, மைத்துனர் மரியாதை குறை நடத்துவதை எங்களை ஏற்றுக்க முடியாது. விஜயகாந்த் எங்களை என்ன வேணால் எப்படி வேணால் டீல் பண்ணுவாரியா, நாங்கள் இருந்தோம். ஆனால் அதே மாதிரி பிரேமலதாவும் சுதீஷும் எங்கள் மீது ஆளுமை செலுத்துவதை அனுமதிக்க முடியாது, கட்சியோடு வெளியேறிட்டோம். ஆனால் இப்போ பொதுச் செயலாளர் அவங்க தானேங்க சார். இல்லை, இப்போ பொதுச் செயலாளர் வந்து எப்படி மீட்டெடுக்க போகிறாங்க கட்சியை, இல்லை என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது அந்த எதிர்காலம் குறித்த கேள்வி இருக்கு இல்லையா. இப்போ ஏன்னா நீங்கள் இந்த விஷயத்த இந்த பாயிண்ட்டை முன்வைக்கிறதுனால நான் இப்போ இருக்கிற சூழலை பொருத்தி பார்த்து இந்த கேள்வி எனக்கு தோணுது. இல்லை, இப்போது பிரேமலதாட்டு இருக்கிற கட்சி நீங்கள் ஆள் இல்லாத டீ கடை தான். ஆள் இல்லாத டீ கடையில் யாருக்கு டீ போட்டு கொடுக்க முடியும்? யாருமே இல்லையே. நீங்கள் கடந்த 2021 தேர்தல் நீங்கள் விஜயகாந்த் கூட்டணி பேச முடியல, மருத்துவமனையில் இருக்காரு. சுதீஷ் போய் பேசுகிறாரு, பிரேமலதா போய் பேசுது. திமுகவும் ஜெயிச்சிக்கல, அண்ணா திமுக ஜெயிச்சிக்கலையே. 2001 விஜயகாந்த் இங்கே வந்து சேருவாரான்னு கருணாநிதி காத்துட்டு இருந்தார். ஜெயலலிதா இங்கே வருவாரான்னு. விஜயகாந்த் கார் கோயம்பேட்டில் கிளம்பிடுச்சுன்னா அது எங்கே அறிவாலயம் வந்துருமான்னு கருணாநிதி 75 வருஷ தலைவர், நீங்கள் பெரியார், அண்ணா, இப்படி பல தலைவர்களை பார்த்தவர் யாருக்காக காத்துட்டு இருந்தார்? விஜயகாந்துக்காக காத்துட்டு இருந்தார். ஜெயலலிதா எம்ஜிஆர் கட்சி, எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட கட்சி. ஜெயலலிதா வந்து நீங்கள் 98 வாஜ்பாய் பிரதமராக வருவதற்கு ஜெயலலிதாவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய அனுமதி கடிதத்தை கொண்டு போய் டெல்லியில் கொடுக்கணும்னு அகில இந்திய தலைவர்களாம் காத்து கிடந்தான். எங்கே பார்த்தோமா அந்த காட்சியை? ஜார்ஜ் பெர்னாண்டஸ் உட்பட அகில இந்திய தலைவர்கள் பூரா ஜெயலலிதா பாய்ஸ் கார்டன் வீட்டில் காத்து கிடந்தாங்க. இந்த அனுமதி கடிதம் வாங்கி பண்ணி கொடுத்தா தான் வாஜ்பாய் பிரதமராக முடியும். அதே ஜெயலலிதா யாருக்காக காத்திருந்தார்? விஜயகாந்துக்காக காத்திருந்தார். இல்லை, அப்போ இந்த இடத்துல கூட கருணாநிதி அவர்களுக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் எந்த அளவுக்கு சிம்ம சொப்பனமாக விஜயகாந்த் இருந்திருக்கிறார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அதுதான் உண்மை. அந்த 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 நிலை 2021 ஒன்றுமே இல்லாமல் போச்சு. அதான் வேதனை. இதுக்கு நடுவில் ஊடகங்களினுடைய செயல்பாடுகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? விஜயகாந்த் அவர்களுடைய முன்னாடி வளர்ச்சியிலையாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வீழ்ச்சியிலையாக இருக்கட்டும். இல்லை, அதாவது ஊடகங்களுக்கு அவர் தீனி போட்டுட்டே இருப்பார். நான் ஒரு சட்டசபையில் நடந்த ஒரு ப்ரெஸ் மீட்டு, நான் அவருக்கு 2வது 3வது தான் உட்காந்துருந்தேன். முதல் முறை அவர் எம்எல்ஏவாக இருக்கும்போது அந்த அம்மா சொல்லுது, விஜயகாந்த் சட்டசபைக்கு குடிச்சிட்டு வர்றாருன்னு சொல்லுது. ஒரு சர்ச்சையாச்சுல்ல. அப்போது சட்டசபைக்கு வர்றாரு. அப்போ வந்து எம்எல்ஏ, எதிர்கட்சி தலைவர்லாம் இல்லை. இது வந்து 6/11 திமுக ஆட்சி காலத்தில். அப்போது நிருபர்கள் பூரா போய் கேட்குறான், என்னங்க இந்த மாதிரி அந்த அம்மா உங்களை குடிச்சிட்டு குற்றஞ்சாட்டு, சரி வாங்க உங்கள் ரூமுக்கு போய் பேசுவோம் வாங்க. எங்கே இப்போ சட்டசபைக்கு போயிருக்கீங்களா? ஒரு பத்திரிகையாளர் அறை இருக்கா? அங்கேயும் வந்து உட்காந்துட்டார். சுற்றி எல்லாம் பக்கத்தில் உட்காந்துருக்கான். நம்ம மறைந்த நாத்திகம் பாலு தான் கேட்குறாரு, ஏப்பா உன்னை அந்த அம்மா நீ ஏதோ குடிச்சிட்டு வரேன்னு சொல்லுது, உண்மையாக அந்த அம்மா போய் சொல்லுங்க, அந்த அம்மா எனக்கு ஊற்றியாக கொடுத்தது. அதை ஒரு சாதாரணமாக அதாவது பேசுகிற ஒரு கிராமத்து விவசாயி போல் இருந்தாலும் பேசுகிறார். அப்போ தான் நான் அருகிலிருந்து உன்னிப்பாக கவனிப்பது எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது. நான் ஏன் காசை போட்டு குடிக்கிறேன், அந்த அம்மா காசை போட்டு குடிக்கிறேன், அது ஏன் சொந்த விஷயம். சினிமாக்காரன் எவன் குடிக்காமல் இருக்கான்? இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? சாதாரணமாக. அப்போது இதுதான் அவருடைய பலம், அதுதான் அவருடைய பலவீனம். நீங்கள் விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் ஒரு செயற்கையான தலைவர் இல்லை. அரசியலில் செயற்கையான தலைவன் தான் எல்லாருமே செயற்கையான தலைவன் தான். ஆனால் விஜயகாந்தை பொறுத்தவரை ஒரு இயற்கையான தலைவர். இல்லை, இப்போ நீங்கள் இதை சொல்கிறதுனால கேட்குறேன், அப்போது விஜயகாந்த் அவர்கள் தமிழக அரசியலை எந்த கண்ணோட்டத்தில் பார்த்தார்? இல்லை, தமிழ்நாட்டு அரசியலுக்கு திராவிட இயக்கம் 2 திராவிட இயக்கங்களும் ஏமாத்துறாங்க. இப்போ அந்த மக்கள்
நம்ம தலைமையை ஏற்றுக்கிறான், நம்மளுடைய அரசியல் தவிர்க்க முடியாது, யாராலும் அழிக்க முடியாது, நம்ம கண்டிப்பாக முதலமைச்சர் நாற்காலியை நோக்கி நகர முடியும் நம்பினார். ஆனால் நம்பியவர் அதன் பிறகு நம்பிக்கை இழந்துட்டார். காரணம் அவருடைய குடும்பம். அவர் சரியாக இருந்தார், அதிலெல்லாம் மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா கூட்டணி சேரதாக இருந்தால் நீங்கள் 2006 சேர்ந்துருக்கணும், சேரலையே. இப்போ பல முயற்சி பண்ணாங்க, சேரலையே. 2011 ஏன் சேர்ந்தாருன்னா சறுக்க ஆரம்பிக்கிறார். ஜெயலலிதாவோட கூட்டணி வைக்க முடிவு பண்ணும்போதே நீங்கள் தொண்டை பூரா சோர்ந்துட்டான். ஏன்? ஜெயலலிதாவுக்கு மாற்ற ஜெயலலிதா இடத்துல தான் விஜயகாந்தை பார்த்தான். ஜெயலலிதா உட்கார்ந்துருக்க முதலமைச்சர் நாற்காலி யார் உட்கார போறா? விஜயகாந்த் உட்கார போறாரு. அப்படித்தான் பார்த்தான். கருணாநிதி உட்கார்ந்துருக்க அந்த முதலமைச்சர் நாற்காலியில் யாரை பார்த்தான்? விஜயகாந்தை பார்த்தான். இந்த நாற்காலி பின்னாடி போய் நிற்கிறதா அவன் ரசிக்கல. 2011 தேர்தலில் யாரை முதலமைச்சரை உட்கார வைக்கணும் முயற்சி பண்ணாரு? ஜெயலலிதாவை. தொண்டை முறை என்ன நினைக்கிறான்? உண்ட முதலமைச்சரை உட்கார வைக்கணும்னு நினைக்கிறான். அப்போ நீ என்ன பண்ண? ஜெயலலிதா முதலமைச்சரை உட்கார வைக்கிறக்கா தொண்டை உனக்கு ஓட்டு போட்டான், உன்னை தலைவனாக்குனான், உன் பின்னாடி திரண்டான். லாஜிக்கு எங்கே ஸ்லிப்பாகுது புரியுதா? இதுதான் விஜயகாந்த் சறுக்கு இடம். அந்த சறுக்களுக்கு சொந்தக்காரர்கள் அவருடைய குடும்பம். அந்த வழிகாட்டுதல்கள்லாம் குடும்பத்தினர் தரப்பு. அதாவது அரசியல் செய்வதற்கு பஞ்சமா பாதகங்களை செய்யணுங்க. விஜயகாந்த் செய்ய தெரியாது. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? நான் அவரை அருகில் உட்காந்து 1/2 மணி நேரம் நான் பார்க்குற எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது அந்த ப்ரெஸ் மீட்டில். எங்கே ப்ரெஸ் ரூமுக்கே வந்துட்டார். ஒரு 30-40 பேர் இருப்பான். உட்காந்துட்டு கேஷுவலாக நீ என்ன பத்திரிக்கை, நீ என்னப்பா பண்ணுற, ஆச்சா போச்சா, கடைசியாக என்ன சொல்லிட்டாரு, நீங்களாம் வேறு வேலைக்கு போங்கப்பா, உங்களும் சம்பளம் தர மாட்டான் யார் முதலாளி. அப்போ சொல்கிறாரு, உனக்கு எவ்வளோப்பா சம்பளம்? ஏதோ ஒரு 30,000 ரூபா. இப்போ பத்திரிக்கை சொல்ல 30, இதை வச்சு எப்படியப்பா குடும்பம் நடத்துறது? எத்தனை குழந்தைங்க? அது மாதிரி பையன் புள்ள கஷ்டம், வேறு வேலைக்கு போ. இது இப்படி யாரும் கேஷுவலாக பேசி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்போ இயல்பான தலைவன், அதில் மாற்று கருத்தே இல்லை. நீங்கள் பல பேர் ஒரு கட்டத்துலைங்க சார், இப்போ பத்திரிகையாளருக்கு மேலே அவருக்கு சில இடங்களில் சில பத்திரிகையாளர் சந்திப்பில் கோபமாக பேசுகிற மாதிரி அந்த மாதிரியான காட்சிகள்லாம் பார்த்துருப்போம். உண்மையிலேயே அவர் வந்து பத்திரிகையாளர்கள் மீது கோபமாக இருந்தாரா, இல்லை ஒரு நல்ல பார்வையில் இருந்தாரா? இல்லை, நல்ல பார்வையில் இருந்தார். நான் அது என்ன எப்படி சித்தரிக்கப்படுதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நானே ஓப்பனாக சொல்கிறேன், வேறு என்ன நம்ம ஆள் நிலைமை அப்படி தான் இருக்கான். நீங்கள் ஜெயா டிவிலேருந்து அவரை போய் கேள்வி கேட்டால் அவர் என்ன எப்படி பதில் சொல்லுவார்? சன் டிவிலேருந்து கேள்வி கேட்டால் எப்படி பதில் சொல்லுவார்? சொல்லுங்கள். பத்திரிக்கையால் கேள்வி கேட்கணும். அவன் எப்படி அரசியல் பின்னணியோடு அந்த கேள்வி கேட்டால், ஏப்பா நீ என்ன சன் டிவியா, உன் ஆஃபீஸ் இப்படியெல்லாம் கேட்க சொன்னாங்களா? இது அடுத்த கட்டம். நியாயம் தானே அது? நானே அறிவாலயத்தில் பல பத்திரிகைகள் சந்திப்புக்கு போயிருக்கேன். நீங்கள் கருணாநிதி கான்ட்ரவர்சியை கேட்டிங்கன்னா டிஆர் பாலு வந்து அமுத்துவார், தோலை அமுத்துவார். பார்த்துருக்கீங்களா? நீங்களா போயிருக்கீங்களா? ஜெயலலிதா ப்ரெஸ் மீட் நடக்கிற பொழுது நீங்கள் பிஆரை சொல்லி அனுப்புவார் செக்ரட்டரியில், கான்ட்ரவர்சி கேட்டு அந்த அம்மாவை டென்ஷன் ஆக்கிறாதீங்க. அந்த அம்மாவை இதாங்க ஊடகவியலாளர் வேலை, தரகரா பத்திரிக்கையாளர். கேள்வி மக்கள் கேட்க முடியாதுங்க. யார் கேட்குறா? பத்திரிக்கையாளர் கேட்குறான். ஜனநாயகத்தில் 4 தூணில் ஒரு தூண் எது? ஊடகம். அப்போ மக்கள் ஓட்டு போட்டவங்க கேட்க முடியாது. 1 கோடி பேர் இப்போ ஐத்தமிழில் ஒரு 10 லட்சம் பேர் இருக்கான், சப்ஸ்கிரைபர் இருக்கான். 10 லட்சம் பேர் கேட்குற கேள்வி நீங்கள் கேட்குறீங்க. 10 லட்சம் பேர் வந்து என்ன கேட்க முடியுமா? அப்போ நான் இந்த செய்தியை சொல்கிறேன். அப்போ அப்படி அப்போ அதுதான் பத்திரிக்கையாளர் தவிர நீங்கள் கான்ட்ரவர்சி திமுகவுடைய கருத்தை மேலே திரிக்கக்கூடாது, ஜெயலலிதா கருத்தை மேலே திரிக்கக்கூடாது. அப்போ எனக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? அதுதான் நடந்தது. இப்போது அவர் விஜயகாந்த் அவர்கள் சினிமாவில் இருந்த போதும் சரி, அதுக்கப்புறம் அரசியலுக்கு வரும்போதும் சரி, காவிரி விவகாரம், ஈழத்தமிழர் பிரச்சனை, இந்த மாதிரியான ஒரு சில முக்கியமான சம்பவங்கள், முக்கியமான நிகழ்வுகள், இதெல்லாம் அவருடைய செயல்பாடுகளில் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது? இல்லை, அதில் அவர் ரொம்ப நேர்மையாக இருந்தார். ஏன்னா திராவிட இயக்கங்கள் செய்கிற சூழ்ச்சியை, நீங்கள் அதிமுக செய்கிற மறைமுக அரசியலை அவர் அம்பலப்படுத்திட்டே வந்தார். அவர் ஒரு பெரிய சக்தி இல்லை, இருந்தாலுமே இந்த திமுக அதிமுக செய்கிற மறைமுக அரசியலை அம்பலப்படுத்துதல் அவர் என்றைக்கு தயங்கினதே இல்லை. சட்டசபையில் பல பதிவுகள் செஞ்சுருக்கார். நீங்கள் ஊடக விளையாட்டை கூப்பிட்டு சந்தேகங்களை கேட்டிருக்கார். ஒரு சரியான அரசியல்வாதி எப்படி நடக்கணுமோ அதுபடி நடந்திருக்கார். அது நாளடைவில் என்ன நடந்ததுன்னா, அவருடைய அரசியல் முற்று முழுதாக கட்டுப்படுத்தப்பட்டது. அவருடைய குடும்பத்தால் நீங்கள் இப்படிலாம் பேசக்கூடாது, நமக்கு எதிர்காலம் என்பது இவர்களை சார்ந்து தான் அரசியல் பண்ண வேண்டியிருக்கும். இதுதான் அவரை கட்டுப்படுத்தப்பட்டது. கட்டுப்படுத்தது பட்ட பிறகு அவருடைய அரசியல் செயல்பாடு கலையிழந்து போச்சு.
திமுகவை அதிமுக எதிர்க்கக்கூடிய ஒரு ஆளியா விஜயகாந்த். மக்கள் பார்த்தான் 14% ஓட்டு மக்கள் நல கூட்டணினா நீங்கள் 5 கோடி பேர் 75 லட்சம் பேர் ஓட்டு போட்டானா இல்லையா? இது சாதாரண சக்தியா அது? 16 மக்கள் நல கூட்டணி 14% வாக்கு, 5 கோடி பேர் ஓட்டு போடுறான். 5 கோடி பேரில் நீங்கள் 5 14 75 லட்சம் வாக்கு. விஜயகாந்த் எதுக்கு போட்டான்? முதலமைச்சர் ஆக்கணும். இந்த ஆள் வந்தால் சரியாக இருக்கும். திராவிடங்கள் ஊழல் சேகர் ரெட்டியும் கரிகாலனும் ராமச்சந்திரனும் மணல் ரத்னம் தான் அரசியல் பண்ணுறான். இதை ஒழிக்கணும்னு தானே விஜயகாந்த் ஓட்டு போட்டான். இந்த வாக்கு வங்கி எப்படி சரிஞ்சு போச்சுன்னா, இவர் என்னைக்கு இந்த திராவிட இயக்கங்களுக்கு கூட்டாக அரசியல் பண்ண ஆரம்பித்தாரோ சமரசம் இல்லாத அரசியல்வாதிங்கிற முகம் கிழிஞ்சு போச்சு. ஸோ இப்போது நிறைவாக விஜயகாந்த் அப்படிங்கிற ஒரு சகாப்தம், ஸ்டார்டிங் டு எண்டிங் அப்படிங்கிற அந்த ட்ராவலில் மறக்க முடியாத பல்வேறு விஷயங்களை அவர் செய்திருக்கிறார். இதன் மூலமாக அவரை வந்து ஆண்டாண்டு காலமாக நினைவு கூறலாம் அப்படிங்கிற அந்த சில பாயிண்ட்ஸோட சொல்லி உங்களுடைய நிறைவு கருத்தை பதிவு பண்ணலாம்னு நினைக்கிறேன். இல்லை, திரைப்படத்துக்கு அவர் வர்றாரு, அதுதான் அவருடைய வாழ்க்கையில் தொடக்க புள்ளி. அவரும் சுந்தரராஜன் முதல்ல கூப்பிட்டு வர்றாரு. அவர் எம்எல்ஏவாக இருந்தார் சுந்தரராஜன் மதுரையிலிருந்து வரும்போது. அடைந்தால் திராவிட நாடு இடையே சுடுகாடுங்கிற கொள்கை மாதிரி நடித்தா கதாநாயகன், இல்லைன்னா ஊருக்கு போயிடலாம். இதுதான் அவர் கிளம்பி வரார். வந்து எல்லா திரைப்பட கம்பெனிலையும் ஏறி இறங்குறாங்க. கதாநாயகன் வாய்ப்பு எடுத்துனையுமே கிடைக்கல. அவருக்கு வந்து ஏவிஎம்மில் கிடைச்ச ரோலு, நீங்கள் முரட்டுக்காலை ரஜினி இதை கதாநாயகன், இவர் வில்லை. இதை கேள்விப்பட்ட ராவுத்தர் என்ன பண்ணுறாரு, தடுத்து நிறுத்தி வாங்கின அட்வான்ஸ் கொண்டு கொடுத்துட்றாரு. யாருக்கிட்ட? ஏவிஎம் சரவணன்கிட்ட. ஏவிஎம் நிறுவனமே அசந்து போயிருக்கு. இது வரைக்கும் ஏவிஎம் நிறுவன வரலாற்றில் வாங்கின அட்வான்ஸ் திரும்பி கொடுத்ததே இல்லை. நீங்கள் தான் கொடுக்குறீங்க. இல்லை, என்னுடைய நண்பனை நான் கதாநாயகனாக மாற்ற போகிறேன்னார். அதே போல் ராவுத்தர் கதாநாயகனாக மாற்றி கேப்டன் பிரபாகரன் படம் எடுக்க வரைக்கும் நீங்கள் வரலாறு. தன்னுடைய மகனுக்கு என்ன பேர் வச்சார்? விஜய் பிரபாகரன். இது திரைப்படத்துறையில் எத்தனை பெரிய ஜாம்பவானுக்கு இல்லாத துணிச்சல். இதுதான் விஜயகாந்த். அதெல்லாம் அந்த ஈழப்பொருளும் அதனுடைய தாக்கம் அப்படின்னு. ஆமாம், வேற என்ன? நீங்கள் எத்தனை சினிமாக்காரன் தன்னுடைய பையனுக்கு பிரபாகரன் பேர் வச்சிருக்காங்க காமிங்க. கேப்டன் பிரபாகரன் படம் எடுத்தான் காமிங்க. இல்லை, பணம் சம்பாதிப்பது தான் நோக்கம். அதை தாண்டி கொள்கையாக நீங்கள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியவர் விஜயகாந்த். இது சினிமாவில். அரசியலில் ராவுத்தர் மரணமடையாமல் இருந்திருந்தால் எப்படி நீங்கள் சினிமாவில் திரைப்பட நடிகர் சங்க தலைவர், 100க்கும் மேற்பட்ட படம், இது ராவுத்தர் தான் பின்னணி. அரசியலுக்கும் ராவுத்தர் மரணமடையாமல் ராவுத்தருடைய பயணம் தொடர்ந்து இருந்தால் இன்னைக்கு தமிழக முதலமைச்சர் பட்டியலில் விஜயகாந்தும் தவிர்க்க முடியாமல் வந்திருப்பார். ஜெயலலிதா அரசியலுக்கு வருவாங்கன்னு 80 யாருக்கா தெரியுமா? எடப்பாடி முதலமைச்சர் யாருக்கா தெரியுமா? நம்ம பெரிய மக்கள் தொண்டனா எடப்பாடிக்கு? ஓபிஎஸ்க்கு மக்கள் தொண்டனா? எம்ஜிஆர் கட்சி அது. ஜெயலலிதாவுக்கு என்ன பெரிய மாசா? எம்ஜிஆர் கட்சி. ஆனால் சுயம்புவாக ஆரம்பிக்கப்பட்ட விஜயகாந்த் கண்டிப்பாக 2004 24 இப்போ இந்த வர்ற 24 மரணம் அடையாமல் 26 வரை உயிரோடு இருந்தால் அவருடைய வாக்கு வங்கி 25% கண்டிப்பாக வந்துடும். திமுக 20% தான், அதிமுக 20% தான். 25% வந்தால் முதலமைச்சர் நாற்காலி என்பது தவிர்க்க முடியாது. அந்த உயரத்தை எட்டக்கூடிய அனைத்து வசதி வாய்ப்புகளும் இருந்தும் இப்ராஹிம் ராவுத்தருடைய இழப்பு. நீங்கள் பீக்கில் இருக்கும்போதே இப்ராஹிம் ராவுத்தர் பிரிச்சுட்டார். அப்படி குடும்பம் இப்ராஹிம் ராவுத்தர் பிரிச்சிருச்சு. நீங்கள் கிளம்புங்க, நாங்கள் சினிமா கம்பெனி நாங்களே பார்த்துக்கிறோன்ட்டாங்க. சுதீஷுக்கு சினிமாவும் தெரியாது, அரசியலும் தெரியாது. அரசியலும் சினிமாவும் ஒரு சேர தெரிந்த இப்ராஹிம் ராவுத்தருடைய பிரிவு விஜயகாந்த அரசியலிலும் ஒரு பின்னடைவு, திரைத்துறையிலும் ஒரு பின்னடைவு. ஆக 14% வாக்கு, 75 லட்சம் பேர் ஓட்டு போட்ட விஜயகாந்துக்கு இன்னொரு 50 லட்சம் பேர் ஓட்டு போடுறதுக்கு நாளாக இருக்குது. ஸோ நண்பனோடு உடனிருந்து உடல்நலமும் சரியாக இருந்திருந்தால் இன்று அவர் தான் முதலமைச்சர். மாற்று கருத்தே இல்லை. இது காலத்தின் கட்டாயம். ஸோ இப்போது விஜயகாந்த் அவர்கள் குறித்த பல்வேறு விஷயங்களை, தகவல்களை எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் பகிர்ந்துக்கிட்டீங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.